வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாறன் வந்துட்டு வள்ளி கிட்ட சொன்னாரு இல்ல, கஞ்சி வஞ்சு கொண்டாந்து கொடுத்தது வீராதான். அவ கொடுத்தா நீ குடிக்க மாட்ட அப்படின்னு என்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது கேட்டதோட வள்ளிக்கு வந்துட்டு விஜய் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. வள்ளி நினைக்கிறாங்க, கஞ்சி கொண்டாந்து கொடுத்தது என்னமோ மாறன், ஆனா கொண்டாந்து கொடுத்தது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியும் பிருந்தாவும் கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விஜய் பார்த்துட்டு நேரா வீராவை கூட்டிட்டு வந்துட்டு, நீங்க என்ன சொன்னீங்க, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி சேர்ந்து பேசக்கூடாது அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா கடைசியில உங்க தங்கச்சியே உங்க கார்த்திய மயக்கி கொண்டாந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொன்னதோட வீரா நேரா பிருந்தாவை பார்த்து, ஹே பிருந்தா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்ன காரியம் பண்ற? அப்ப பிருந்தா எந்திரிக்கிறாங்க, சாரி அக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, போ ரூமுக்கு. அப்ப பிருந்தா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட நம்ம விஜய் நேரா வீராவை பார்த்து, இங்க பாருங்க, நான் கரெக்டா தான் இருக்கேன், ஆனா அவதான் சரியா இல்ல. அப்ப பிருந்தா நேரா அந்த இடத்த விட்டு போனதோட வீரா நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? இது உன் மேல கொஞ்சம் கூட தப்பு இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பிருந்தா எந்த அளவுக்கு கார்த்திய காதலிச்சா அப்படிங்கறத நீ பாத்தியல்ல. ஆனா கடைசியில நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டு ஏன் தங்கச்சி மேல பழி சொல்றியா? நீ ஏன் நினைச்சு மாறு, எந்த அளவுக்கு பிருந்தாவும் கார்த்தியும் காதலிச்சாங்க. திடீர்னு எங்க இருந்தோ வந்த நீ டக்குன்னு கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டு டக்குன்னு பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னா அவளால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப விஜய் கேக்குறாங்க, அக்கா உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த கார்த்தி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததுனாலதானே இந்த கல்யாணமே நடந்துச்சு. என்னவோ என் மேலதான் எல்லா தப்புமே இருக்க மாதிரி பேசுறீங்க. செய்யற தப்பு பூரா அந்த கார்த்தி தான். உங்க தங்கச்சி மேல தப்பு சொல்லலைங்க, அவ பாவம். அவ கார்த்தி மச்சான காதலிச்சாதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா கழுத்துல தாலிய? இது கட்டுனது யாரு? கார்த்தி மச்சான் தானே. அப்போ நான் தானே முறைப்படி பண்டாட்டி. டக்குன்னு அவருக்கு பிடிச்ச பொண்ணை கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டா நான் எல்லாத்தையுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? என்னால முடியாதுக்கா. என் புருஷன் அப்படின்னு பார்த்தா அது கார்த்தி தான். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவரை கண்டிப்பா நான் யாரைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நீயும் கார்த்தியை காதலிச்ச அப்படிங்கறத என்கிட்ட நீ சொன்ன, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. நீயும் கார்த்தி மேல ஆசைப்பட்ட, அதனால இது உன் சுயநலக்கு பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இது கேட்டதோட விஜய் அமைதியா இருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, மறுபடி என் தங்கச்சியை இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, உங்க தங்கச்சியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என் புருஷன் கூட பழகுற வேலையை வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. இது கேட்டதோட வீரா விஜயை பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இவ அப்படியே விவரமா பேசுற மாதிரி முட்டாள் மாதிரி பேச வேண்டியது. இந்த கார்த்தியை மட்டும் இந்த பிருந்தா கூட நெருங்க வைக்க விடவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்மளை வீட்டு விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம வாய்ப்பே விடக்கூடாது. முக்கியமா இந்த வள்ளி இருக்கா பாரு, அவளை நம்ம பக்கம் வச்சுக்கணும். அவளை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா அவ டக்குன்னு அந்த பிருந்தா பக்கம் மாறினா அப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம வீரா வந்து நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம் இல்லைங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, சொல்லு வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, கார்த்திக், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்க இந்த மாதிரி பிருந்தாவை தனியா கூட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்க கிட்ட என்ன சொன்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னனா இல்லையா? ஏன் கார்த்திக் இப்படி பண்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, என்னை பொறுத்த வரைக்கும் பிருந்தா தான் என்னோட வைஃப். அவகிட்ட நான் பேசுறதுல எந்த வித தப்பும் இல்ல. இந்த விஜய் தேவையில்லாத பிரச்சனைய கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கா. நீங்க எல்லாருமே அவளை நம்புறீங்களே தவிர்த்து உங்க கூடயே நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன். ஆனா என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. பிருந்தா மட்டும்தான் என் மேல ஆணித்தனமான நம்பிக்கையோட இருக்கா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் செஞ்சது தப்பு கிடையாது, இது எல்லாமே விஜயோட சீழ்ச்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிய வரும். அன்னைக்கு நீங்க கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க பாருங்க. ஆனா ஒண்ணு வீரா, என்கிட்ட இந்த பிருந்தாவை யாராலையும் பிரிக்க முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப
வீரா நினைக்கிறாங்க, என்ன இது கார்த்திக் இவ்வளவு பிடிவாதத்தோட இருக்காரு, ஒருவேளை இவரு சொல்ற மாதிரி அந்த விஜய் தான் தேவையில்லாம கார்த்தி மேல இந்த மாதிரி பழி போட்டுட்டாலோ அப்படின்ட்டு நம்ம வீராக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து போயிட்டு சரியான கோவத்துல நேரா அவர ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாரு. அவர் ஃப்ரெண்டு போன் அட்டன் பண்ணி சொல்ல வச்சா, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, பொண்ணுக்கு ரெண்டா கட்டி வச்சிருக்கியே. அப்ப கார்த்தி கேக்குறாரு, டேய் ஏன்டா நீ வேற என்ன டென்ஷன் படுத்துற. கார்த்தி சொல்றாரு, அந்த விஜய் சொல்றது எல்லாமே பொய்யடா, தேவையில்லாம என் மேல பழி போட்டு இவ்வளவு பெரிய பிளான எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே விஜய தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, பிருந்தா மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லத்தோட அவங்க சொல்றாங்க, டேய் நீ பிருந்தாவை எந்த அளவுக்கு காதலிச்ச அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும்டா, நீ கவலைப்படாதடா, கண்டிப்பா அந்த விஜய் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்ட்டு நிரூபணம் ஆகும், நீ கவலைப்படாதடா மச்சான் அப்படின்னு சொன்னதோட கார்த்திகேயன் சரிடா நான் போனை வைக்கிறேன், இதையும் ஏதாவது கேட்டுக்கிட்டு பிரச்சனை உண்டாக்குவா அந்த விஜய். இது கேட்டதோட அவங்களும் சரிடா மச்சான், நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் வள்ளிய காமிக்கிறாங்க. வள்ளிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எதுக்காக விஜய் அப்படி போய் சொல்லணும், சரி நம்ம விஜய்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு நம்ம வள்ளி அங்கேருந்து விஜய பாக்குறாங்க. அப்ப விஜய் நேரா வள்ளிய பார்த்து, சித்தி உடம்பு சரியாயிட்டா சித்தி, எப்ப எப்படி இருக்கீங்க, நான் கஞ்சி வச்சு கொடுத்த பிறகுதான் நீங்க கிளம்பிருக்கீங்க போல, நீங்க கவலைப்படாதீங்க சித்தி, எல்லா வேலையும் நான் பாத்துட்டேன். அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்ன வேலை பார்த்தேன். விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி இப்படி கேக்குறீங்க, நீங்க உடம்பு சரியில்லாம படுத்ததோட நான் தான் சமைச்சேன், வீட்டுல எல்லாத்தையும் கிளீன் பண்ணேன், அப்புறம் உங்களுக்கு கஞ்சி கொண்டாந்து கொடுத்தேன், உங்களுக்கு போர்வை போத்தி விட்டுட்டு மருந்து போட்டு விட்டேன், எல்லாம் பண்ணது நான் தான் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஒண்ணு தெரியுமா விஜய், வீரா இந்த வீட்டுக்கு 6 மாசமோ 5 மாசமோ தான் ஆகுது. ஆனா வீரா வைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு யாருமே ஈடாக முடியாது. அவ சமைச்சாலே அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். இந்த கஞ்சி அவளோட ஸ்பெஷல் தெரியுமா, அவ எனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரி கஞ்சி வச்சுதான் கொடுப்பா, பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு செஞ்சு கொடுப்பா, எனக்கு உடனே சரியாயிடும். இப்ப இன்னைக்கு நான் குடிச்ச கஞ்சி அந்த மாதிரிதான் இருந்துச்சு தெரியுமா. இதை கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது சாப்பாடு வரைக்கும் கரெக்டா இவ கண்டுபிடிச்சு சொல்றா, சரி நம்ம எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்ட்டு விஜய் நேரா வள்ளிய பார்த்து, சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி, அந்த கஞ்சி வச்சது நான் தான், ஆனா அந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நான் தான் வீரா காட்ட கேட்டேன். இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப நீ தான் கஞ்சி வச்ச. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, அம்மா சத்தியமா நான் தான் சித்தி கஞ்சி வச்சேன், நான் இல்லாம வேற யாரு சித்தி உங்களை பாத்துப்பா, என்ன சித்தி நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறீங்களா, நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனா சித்தி, நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்டுல நான் உங்ககிட்ட பொய் சொன்னா இந்த வீட்டுல நான் இருக்க முடியுமா, நீங்க தான் இந்த வீட்டுல என் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க, உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா சித்தி அப்படின்னு சொன்னதோட உடனே வள்ளியும் சரி சரி அப்படின்னு சொன்னதோட நேரா விஜய் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டுன்னா போய் சாப்பிடுங்க சித்தி அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வள்ளி ஒரே குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் தூரத்துல இருந்து வள்ளிய திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததோட இவ எதுக்கு நம்மள இப்படி துருவி துருவி கேக்குறா, ஒருவேளை அந்த வீர சமைச்சது அவதான் சமைச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாளோ, நம்ம தேவையில்லாம இதுல இடையில வந்துட்டோமோ, ஆகா நம்ம கொஞ்சம் இனிமே உஷாரா இருக்கணும், இந்த வள்ளி சாப்பாடுல வரைக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா, விடக்கூடாது, இவ மட்டும் நம்மளை விட்டு கை நிலவி போனா அது நமக்கு தான் பிரச்சனை, இவ நம்மளை விட்டு கை நிலவி போகவே கூடாது, இவ இருக்கிற வரைக்கும் தான் இவளை வச்சு இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா வள்ளி என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கண்டிப்பா போய் சொல்றா, வீரா மாதிரி யாருமே கஞ்சி வைக்க முடியாது, இவ கண்டிப்பா போய் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க நினைக்கிறா, ஒருவேளை வீரா சொல்ற மாதிரி இவ உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பாளோ, ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டுல நடக்கும் பொழுது இவ இந்த குடும்பத்துக்கு எதிரா இனியை தூண்டி விடுறா, இப்ப இந்த குடும்பத்துல உள்ள என் பொண்ணு வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாருமே இப்ப எனக்கு எதிரா இருக்காங்க, எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா, அப்ப ஒருவேளை இவ கண்டிப்பா இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை உண்டாக்கதான் வந்திருப்பாளோ, இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை, இவ வந்த பிறகுதான் தொடர்ச்சியா அடுத்தடுத்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு பிருந்தா காணாம போனப்ப கூட எல்லாருமே விஜய தான் பழி சொன்னாங்க, ஆனா நான் தான் தேவையில்லாம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணேன், ஒருவேளை அந்த விஜய் தான் பிருந்தாவை கடத்திருப்பாளோ அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு நம்ம வள்ளிக்கு.
இன்னொரு பக்கம் விஜய் அந்த இடத்துல இருந்து போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் இருக்காருல்ல, அவரு விஜய் வச்சிருந்த போன்ல இருந்து மறுபடியும் கால் வருது. அப்பதான் வீரா கிட்ட இந்த போன் விஷயத்த பத்தி சொல்றாரு. கேட்டதோட வீரா சொல்றாங்க, டேய் ஏன்டா இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்ப மாறன் சொல்றாரு, எங்க சொன்னாதான் நீ பேசுவி. ஏன்னா நான் விஜயோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம போயிட்டு இந்த போனை எடுத்தேன். இந்த போன்ல ஒரு டேட்டா கூட இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதோட நம்ம வீரா கேக்குறாங்க, என்னடா சொல்ற, ஏன்டா இத பத்தி என்கிட்ட சொல்லல? மாறன் சொல்றாரு, நான் போயிட்டு திருடுனேன் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு வேற நீ என்ன திட்டுவியல்ல, அதான் உன்கிட்ட சொல்லல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, எந்தெந்த விஷயத்த மறைக்கணும் எந்தெந்த விஷயத்த மறைக்க கூடாது அப்படின்னு இருக்கு, சரியா? அப்ப மாறன் கேக்குறாரு, அந்த ரூல் புக்ஸ் பத்தியெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது, இந்த போனு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. அப்பதான் விஜயோட அம்மா போன் பண்றதும், விஜயோட அம்மா வந்துட்டு அங்க போன காரியம் சக்சஸ் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறதும், நம்ம வீரா அதுக்கு பதில் சொல்றதும் தெரியுது. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை நான் பார்க்ல சந்திக்கிறேன், வாங்க மொத்த விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ட்டு விஜு வாய்ஸ்லயே பேசுறாங்க. அப்ப அவங்களும் விஜி தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வரண்டி அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மாறன் கேக்குறாரு, வீரா சூப்பரா விஜயோட வாய்ஸ்ல பேசுறியே. அப்ப வீரா சொல்றாங்க, பேசிதானே ஆகணும் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, சரி என்ன சொன்னாங்க? அப்ப வீரா சொல்றாங்க, போன காரியம் சக்சஸ் ஆயிட்டா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் பழி வாங்கிட்டியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. விஜயோட அம்மா உயிரோட இல்ல அப்படின்னு தானே நீ சொன்ன, ஆனா இப்ப விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாறன்னு சொல்றாரு. வீரா, எல்லாமே நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். அதான் அவங்கள வர சொல்லியிருக்கேல்ல, அவங்கள போயிட்டு கையும் களவுமா பிடிப்போம் அப்படின்ட்டு மாறன் சொல்றாரு. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா ஒரு நிமிஷம் இந்த போனை படி, இதை கொண்டு போய் விஜய் எங்க தேடினாலோ அதே இடத்துலயே வச்சிரு, அதான் நல்லது. இதை கேட்டதோட மாறணும், சரி ஆனா மறுபடியும் விஜயோட அம்மா போன் பண்ணா என்ன பண்றது? அப்ப வீரா சொல்றாங்க, நம்ம தான் இப்ப உடனே மீட் பண்றோம்னு சொல்லிட்டோம்ல, சோ கண்டிப்பா வந்துட்டு விஜய் வந்து தேட மாட்டா, மறுபடியும் போன் பண்ண மாட்டா, இதுல உள்ள நம்பரும் பார்க்க மாட்டா. இது கேட்டதோட மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கொண்டு போய் நேரா விஜயோட பேக்ல வச்சிடுறாங்க. அப்புறமா மாறன் யாருக்கும் தெரியாம வெளியில வந்துடுறாரு. அதே நேரம் விஜய் மறுபடியும் போனை தேடுறாங்க. போய் பார்த்தா பேக்ல போன் அப்படியே இருக்கு. இதை பார்த்ததோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம போனை இவ்வளவு தேடணும், பேகெல்லாம் ஆல்ரெடி தேடிட்டோம், ஆனா அப்ப எல்லாம் கிடைக்காத போனு இப்ப எப்படி கிடைச்சிச்சு? ஒருவேளை யாராவது என் போனை எடுத்து பார்த்துட்டு கொண்டாந்து வச்சிருப்பாங்களோ? அந்த மாறன் தான் தேவையில்லாம ஒரு மாதிரி ஜாட பேச்சு பேசலாம். ஒருவேளை அவன் தான் போனை எடுத்துட்டு இப்ப கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பானோ? அப்படியெல்லாம் பண்ற ஆளா அவன்? அப்படி போனு கிடைச்சிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, போனை கொண்டு போய் யாருக்கிட்டையாவது காமிச்சு என்னை பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணுவான். அதை விட்டுட்டு போனை எதுக்கு கொண்டாந்து திரும்பி வைக்கணும்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, போன் எடுத்துட்டு வெளியில வராங்க. வள்ளி எதேச்சியா நம்ம விஜய பாக்குறாங்க. அப்ப விஜயோட கையில என்னமோ இருக்கிறதையும் வள்ளி பாக்குறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, இவ எதுக்கு கையில என்னமோ வச்சுட்டு போறாளே, எதுக்கு மாடிக்கு போறா அப்படின்ட்டு வள்ளி ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப விஜய் நேரா மாடிக்கு போயிட்டு போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி இங்க இருந்து வந்துட்டு விஜய் போன் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவகிட்ட போன் இல்ல அப்படின்னு நினைச்சேன், இவளுக்கு இந்த போன் விவரமா எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில போன் பேசிட்டு நிக்கிறா, என்ன இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே எனக்கு அப்படின்ட்டு. அப்ப விஜய் போன் பேசுறாங்க. டேய் என்னடா பண்ற, அவனுக்கு பணம் கொடுத்தன இந்த ஊரை விட்டு போயிட்டியா இல்லையாடா அப்படின்னு கேட்க, அந்த ரவுடி சொல்றான், மேடம் நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன் மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வந்துட மாட்டேன். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியும்ல, நீ உசுரோடவே இருக்க முடியாது. இது கேட்டதோட அவரும், சரிங்க மேடம், உங்களை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியுமா, உங்களுக்கு நான் எந்தவித பிரச்சனையும் கொண்டுட்டு வர மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ யாருகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம போவோம், ஒருவேளை அவ மறைச்சா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு அர்த்தம். அப்படி மறைக்கலைன்னா அவ நம்ம கிட்ட உண்மையை பேசுறான்னு அர்த்தம். சரி போவோம் அப்படின்ட்டு வள்ளி எதேச்சியா போன் பேசிட்டு வர மாதிரி நடிக்கிறாங்க. ஹலோ என்னடி பண்ற அப்படின்னு. அப்ப விஜய்க்கு வந்துட்டு வள்ளியோட வாய்ஸ் கேட்டதோட டக்குன்னு போனை மறைக்கிறாங்க. ஐயோ இவ வந்துட்டாளா அப்படின்ட்டு. அப்ப வள்ளி இங்க இருந்து வந்துட்டு விஜய பார்த்து, விஜய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி சும்மா காத்து வாங்கலாம் அப்படின்னு மாடிக்கு வந்தேன்,
அப்ப வள்ளி சொல்றாங்க, ஓ அப்படியா விஜய், யாருக்கிட்டயோ பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அப்ப விஜய் சொல்றாங்க, நானா சித்தி, நான் யாரு கூட சித்தி பேசிட்டு இருக்க போறேன், சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் சித்தி, பாட்டு பாடிக்கிட்டு இருந்ததுதான் உங்களுக்கு யாருக்கோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஓ அப்படியா விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, சரி சித்தி நான் போறேன். அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னடா காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், இப்ப என்ன நான் வந்ததோட போறேன், நீ இறன். அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, வேலை நிறைய கிடக்குல்ல, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட எல்லா வேலையும் ஒப்படைக்க முடியாதுல்ல, அதான் சித்தி நான் போய் வேலையை பாக்குறேன். இது கேட்டதோட வள்ளியும் சரி சரி போப்போ அப்படின்னு சொன்னதோட விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. விஜய் போயிட்டு நேரா வள்ளியை திரும்பி பாக்குறாங்க. அப்ப வள்ளி வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கிறத விஜய் கவனிக்கிறாங்க. இந்த வள்ளிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு, அதான் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா, இவ முழுசா நம்மள சந்தேகப்படுறதுக்குள்ள இவ குடும்பத்தையே நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, இவ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா, நம்ம வந்ததோட போனை ஒழிச்சுட்டா, கேட்டா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. சோ கண்டிப்பா வீர சொல்ற மாதிரி அந்த விஜய் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. இந்த விஷயத்த பத்தி நம்ம வீரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வள்ளி நேரா வீராவை போய் பாக்குறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, வள்ளியம்மா என்கிட்ட பேச வந்தீங்களா? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை சாத்துறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, வள்ளியம்மா என்னாச்சு வள்ளியம்மா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வள்ளி நேரா வீராவோட கையை பிடிச்சு, வீரா கண்டிப்பா நம்மளை சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது வீரா, ஆனா அது என்னன்னு தெரியல, ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான் அப்படிங்கிறது தெரியுது வீரா. வீரா நீதான் இந்த குடும்பத்தை எப்படியாவது அந்த விஜய் கிட்ட இருந்து காப்பாத்தணும். கண்டிப்பா வந்துட்டு நான் ஏதாவது சொன்னா அடுத்தது ஏதாவது போய் சொல்லி இந்த குடும்பத்துல உள்ளவங்களை அவ ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. வீரா நீதான் வீரா இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்ப வீரா கேக்குறாங்க வள்ளி கிட்ட, வள்ளியம்மா அப்படி விஜய நீங்க சந்தேகப்பட காரணம் என்ன? அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா கஞ்சி வச்சு கொண்டாந்து கொடுத்தது நீ தானே, ஆனா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கஞ்சி வச்சு கொண்டாந்து கொடுத்தேன்னு சொல்லி போய் சொன்னான். அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம அவ ஒரு போன் வச்சிருக்கா வீரா, அதுல யாருக்கிட்டே பேசினா வீரா, ஆனா நான் கேட்டதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்ற. அவ எந்த அளவுக்கு விவரமா இருக்கா, ஆனா இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவ சாதாரண ஆள் இல்ல வீரா, கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்கா. அவகிட்ட இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்து வீரா, அவளை இந்த வீட்டை விட்டு போகவும் சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கு முன்னாடி கார்த்திகை அவளை கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம என்ன வீரா பண்றது அப்படின்னு சொல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் இருக்கும் பொழுது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இந்த குடும்பத்தை யாரையுமே நெருங்க விட மாட்டேன், நீங்க கவலைப்படாம அந்த விஜய்க்கு நீங்க எப்படி பிளைண்டா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க, அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாதான் அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும், சரியா வள்ளியம்மா? இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.